உயர் அதிகாரிகள் கட்டாய காத்திருப்பு பட்டியலிலும் வைக்கப்பட்டுள்ளனர் நிகிதா. இதுவே தற்போது இருக்கும் முக்கிய செய்தி. திருநெல்வேலியில் சத்தியம் தொலைக்காட்சி செய்தி எதிரொலியாக திருநெல்வேலி மாவட்டத்தில் கனிம வளத்துறையில் முறைகேடுகள் வெடித்த நிலையில் 2 அதிகாரிகள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டும் 3 பேர் இடமாற்றமும் செய்யப்பட்டுள்ளனர். இந்த நடவடிக்கையால் பரபரப்பு நீடித்தாலும் முறைகேடுகளுக்கு காரணமானவர்கள் மீதும் உடந்தையாக இருக்கும் இடைத்தரகர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் வலுப்பெற்றுள்ளது. திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள குவாரிகளில் போலியான நடைச்சீட்டுகளை பயன்படுத்தி அதிக அளவில் கனிம வளங்கள் வெட்டி எடுக்கப்படுவதாகவும் விதிமுறைகளை மீறி அளவுக்கு அதிகமாக கேரளாவிற்கு அதிக அளவில் கொண்டு செல்லப்படுவதாகவும் தொடர்ச்சியான புகார்கள் எழுந்தன. சத்தியம் தொலைக்காட்சி இது தொடர்பாக விரிவான செய்திகளை தொடர்ந்து வெளியிட்டு வந்தோம். இதனைத் தொடர்ந்து மதுரை மண்டல கனிம வள இணை இயக்குனர் சட்டநாதன் தலைமையிலான குழுவினர் கடந்த 2-3 நாட்களாக திருநெல்வேலி கனிம வள அலுவலகத்தில் ஆய்வினை மேற்கொண்டனர். இந்த ஆய்வின் முடிவில் சுமார் 40 கிரஷர்களுக்கு நடைச்சீட்டு வழங்கும் அனுமதி நிறுத்தி வைக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது நிகிதா. இந்த நிலையில் மதுரை மண்டல இணை இயக்குனர் சட்டநாதன் தமிழக அரசுக்கு அளித்த அறிக்கையின் அடிப்படையில் உதவி புவியியலாளர் ஜியாலஜிஸ்ட் சேகர் மற்றும் உதவியாளர் சொர்ணலதா ஆகியோர் தற்போது சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். மேலும் டைபிஸ்ட் ஈஸ்வரி, இளநிலை உதவியாளர் காசிராஜன் மற்றும் ஓட்டுநர் ரமேஷ் ஆகியோர் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிய வந்திருக்கிறது. திருநெல்வேலி மாவட்டத்தின் கனிம வளத்துறை உதவி இயக்குனர் பாலமுருகன் கட்டாய காத்திருப்போர் பட்டியலில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் தற்போது தகவல்கள் வெளியாகி மிகுந்த பரபரப்பினை ஏற்படுத்தியுள்ளது நிகிதா. இதேபோல தென்காசி மாவட்ட கனிம வளத்துறை இயக்குனர் திருநெல்வேலி மாவட்ட கூடுதல் பொறுப்பை தற்போது ஏற்றுள்ளார். இந்த அதிரடி நடவடிக்கைகள் கனிம வளத்துறையில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள போதிலும் விதிமீறல் குவாரிகள் மற்றும் முறைகேடுகளுக்கு உடந்தையாக இருந்த அதிகாரிகள் அனைவர் மீதும் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கையும் தற்போது எழுந்தது. இது ஒருபுறம் இருந்தாலும் கல்குவாரி மற்றும் கிரஷர் ஆலை உரிமையாளர்கள் மற்றும் கட்டுமான நிறுவனங்கள் பொதுமக்கள் தரப்பிலும் அவர்கள் இது குறித்து என்ன நினைக்கிறார்கள் என சத்தியம் தொலைக்காட்சி சார்பில் பேசிய போது நடைச்சீட்டு வழங்கும் நடைமுறைகள் அனைத்தும் ஆன்லைனில் கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு கொண்டு வரப்பட்டதில் இருந்தே உற்பத்தி ஆகும் கற்களுக்கும் விநியோகத்திற்கும் இடையே மிகப்பெரிய இடைவெளி ஏற்பட்டு வருவதாக, தயார் செய்யப்பட்ட கிரஷர் கற்களை விநியோகம் செய்வதற்கான நடைச்சீட்டுகளும் அது குறித்து கிடைக்கும் OTP எண்களும் ஆன்லைன் முறையில் கிடைப்பது தொழில்நுட்ப காரணங்களால் மிகுந்த கால தாமதம் ஆவதாக ஒரு கருத்தினை தெரிவிக்கின்றனர் நிகிதா. எனவே OTP மற்றும் நடைச்சீட்டு சென்னையில் இருந்து கிடைத்து விடும் என்ற அடிப்படையில் நாம் பொதுவாக ஆன்லைனில் ஒரு விஷயத்தை OTP எடுக்க வேண்டும் என்றால் அது சிறிது கால தாமதமாகி கிடைத்தாலும் நமக்கு வந்துவிடும் என்ற அடிப்படையில் ஆர்டர் கொடுத்த நிறுவனங்களுக்கும் கட்டுமான பணி மேற்கொண்டு வரும் வாடிக்கையாளர்களுக்கும் கற்களை தாங்கள் அனுப்பி வருவதாகவும், எனவே விநியோகத்தில் முறைகேடாக இதுபோல் கொண்டு செல்லப்படுவதாக ஒரு தோற்றம் ஏற்படுவதாக அவர்கள் தரப்பு தெரிவிக்கின்றனர் நிகிதா. ஆன்லைன் தொழில்நுட்ப கோளாறினால் இதுபோன்ற நிகழ்வுகள் தமிழகம் முழுவதுமே தற்போது ஏற்பட்டு வருவதாகவும், திருநெல்வேலி மற்றும் திண்டுக்கல் போன்ற மாவட்டங்களில் இந்த நடைச்சீட்டு விவகாரம் தற்போது தீவிரம் அடைந்திருப்பதாகவும் அவர்கள் தரப்பிலும் கட்டுமான நிறுவனங்கள் மற்றும் பொதுமக்கள் அளித்த தகவல்கள் இருக்கின்றன நிகிதா. உற்பத்திக்கும் விநியோகத்திற்கும் இடையே உள்ள இந்த இடைவெளியை சரி செய்தால் மட்டுமே இந்த பிரச்சனை முடிவுக்கு வரும் என்றும் அரசுக்கும் உரிய வருமானம் கிடைக்கும் என்றும் கிரஷர் மற்றும் ஜல்லி பொருட்களின் விலை ஏற்றமும் கட்டுக்குள் இருக்கும் எனவும் அவர்கள் தரப்பு தெரிவிக்கின்றனர். எது எப்படி இருந்தாலும் முறைகேடுகள் தடுக்கப்பட வேண்டும், கட்டுமான நிறுவனங்களுக்கும் பொதுமக்களுக்கும் கட்டுமான பொருட்கள் விரைவாக கிடைக்க வேண்டும் என்பது மட்டுமே இதில் அனைத்து தரப்பினரும் நோக்கமாக இருக்கிறது. இந்த விவகாரம் அனைத்தும் நேற்று இரவு நடந்துள்ளது. இன்று காலை இது குறித்த தகவல்கள் வெளியாகி தென் மாவட்டங்கள் முழுவதும், ஏன் தமிழகம் முழுவதுமே மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது நிகிதா.